ஆறாவது நாள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோன்னு பார்க்கலாங்க. வாங்க பார்க்கலாம். ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேங்க. 200 கிராம் எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டேன். கடாயை அடுப்பில் வச்சு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப வைக்காதீங்க. ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 100 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு காஞ்ச அரிசி அரைச்சி வச்சதை வறுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி கொதித்ததும் மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. எவ்வளோ மாவு இருக்கோ அவ்வளோ ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுக்கங்க. 2 மாவையும் கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கங்க. ரொம்ப தண்ணி விட வேணாம், தண்ணி ஆகிடும். இடியாப்பம் புழிய வராது. திட்டமாக ஊற்றி பிசைஞ்சுக்கங்க. இது மாதிரி உருண்டைங்களாக உருட்டிக்கங்க. முறுக்கு அச்சில் இடியாப்ப அச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டேங்க. ரொம்ப ஃபுல்லாக போடாதீங்க, மூடி புழிய வராது. ஆவியில் வைக்கிற ஒரு இடியாப்ப தட்டை எடுத்துக்கிட்டேங்க. அதில் எண்ணெயை தடவிக்கிட்டேன் லைட்டாக. இது மாதிரி சுற்றி சுற்றி புழிஞ்சுக்கோங்க. நல்லா புழிய வருது பாருங்கள். மாவு கரெக்டாக பிசைஞ்சுக்கிட்டால் தான் இது மாதிரி நல்லா சுற்றி புழிய வரும். இடியாப்பம் புழிஞ்சுக்கிட்டேங்க. இட்லி கடாயில் வச்சுட்டேங்க. ஆவியில் இது மாதிரி இட்லி தட்டு போட்டு அது மேலே வச்சுட்டேன். அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம். ஆவியில் வச்சு வேக வச்சுட்டேன். 5 நிமிஷத்தில் இடியாப்பம் வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸ்பூனில் லைட்டாக ஓரம் எடுத்துட்டு தட்டிடுங்க. ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். கேழ்வரகு இடியாப்பம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துக்கிட்டேங்க. பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கங்க. கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கந்தான் பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளி 1 கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க தக்காளி வதக்கிறதுக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு மிக்ஸி பவுலில் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் 1/2 முடி. இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. பச்சை மிளகா 1 சேர்த்துக்கிட்டேன். கசகசா, முந்திரி, பட்டை, லவங்கம், சோம்பு எடுத்துக்கிட்டேங்க. எல்லாத்தையும் தேங்காய் கூட சேர்த்துடுங்க. மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. தண்ணி விட்டே அரைங்க. தண்ணியாக கூட அரைக்கலாம், ஆனால் மைய அரைக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வெங்காயம் தக்காளி வதக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வேணும்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் அரைச்சதையும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு மிக்சியில் ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. தக்காளி மட்டும் அரைச்சி இதில் விட்டுக்கிட்டேன். நல்லா குருமா திக்னஸ் கொடுக்கும். அதனால் இது தக்காளி அரைச்சி விட்டேங்க. டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி குருமா சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி குருமா. எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைங்களை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ராகி இடியாப்பத்துக்கு இந்த தக்காளி குருமா எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த இடியாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.